ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டில் இன்றைக்கி காலையிலே தண்ணி வந்துக்கிட்டு இருந்தனால எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நான் மட்டும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காஃபி குடிச்சிட்டு டைம் போனதே தெரில. அதனால் அப்படியே உட்காந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிகப்பு அரிசி புட்டு தான். சிகப்பு அரிசியில் பார்த்திங்கன்னா எள்ளு கருப்பட்டி சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு அம்மா கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நாங்கள் வீக்லி 1 டைம் எடுக்கலைனாலும் மந்த்லி 1 டைம் இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறம் அயனிங் ஒர்க்கு தான். அம்மா வீட்டுக்கு வந்தாலே நம்மளுக்கு சமையலுக்கு லீவு தான். ஸோ இந்த மாதிரி துணியை அயனிங் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் அம்மாவுக்கு துணி எல்லாமே கபோர்டில் நீட்டாக அடுக்கி கொடுப்பேன். ஸோ வர டைம் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கு தான். ஸோ போன டைம் அம்மாவுக்கு அடுக்கி கொடுத்துருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் அம்மா களைச்சி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைம் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. 2 பீரோலையுமே அம்மாவுக்கு துணி அடுக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கும் நீங்கள் யாரெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்கள் அம்மா இந்த மாதிரி கழிச்சு போடுவாங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா செல்ஃபி எல்லாமே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் நான் கிளம்பணும். இன்றைக்கி ஈவினிங் கிளம்பிடுவேன். ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா 12 தாண்டிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வெளியில் போயாச்சு. வெளியில் குட்டீஸ்களை விளையாட விட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் பிள்ளைங்க மொபைல் கேட்காங்க, டிவி பார்த்துட்டே இருக்காங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ வெளியிலையும் கொஞ்சம் விளையாண்டா அவங்க உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. ஸோ நானும் அவங்க கூட இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிட்டு நான் அவங்க கூட என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் விளையாடுறது ரொம்ப நல்லது தான். ஆனால் இப்போது பிள்ளைங்க யாருமே இந்த மாதிரி விளையாடுறதில்ல. எனி டைம் மொபைல் தான் பார்க்காங்க. சாப்பிட்டாலும் மொபைல் தான், தூங்கினாலும் மொபைல் தான். இந்த மாதிரி மொபைலோடயே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி நான் வெளியில் கூட்டு விளையாட விட்டுட்ருந்தேன். அப்படியே மைண்ட்குள்ளே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ அடுத்து பிள்ளைங்க படிப்பு, ஸ்கூலு படிப்பு அப்படியே டைம் அவங்களுக்கு போயிடும். எல்லாருக்கும் டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி அப்படியே நினச்சிட்ருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆகிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கடலை சாப்பிட்டுட்ருந்தேன். நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே தோட்டத்தில் தண்ணி இல்லாமல் ரொம்ப வாடிட்டு போயிருந்தது. 2 டேஸ் அம்மா வீட்டில் போயிருந்தனால. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு செடியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் எங்களுடைய தோட்ட வீடியோ நான் உங்களுக்கு கார்டனிங் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் நான் கார்டனிங் வீடியோ போடுறோன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.